ஜீவேட்ட வந்து கூட்டு போய் தம்பியை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. தம்பி நல்லா வேலை செய்யக்கூடிய பையன். உண்மையிலே வந்து நிறைய இடத்துல ஆர்டர் நிறைய எடுத்து, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஹோட்டலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டா குடுப்பாப்ல, அப்படின்ட்டு வந்து நம்ம அன்பு சொல்றாப்ல. ஸோ தம்பியும் அதே மாரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மொத்தமா வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து குடும்பமே வந்து உங்களுக்கு ஃபேமிலியா நாங்க வந்து உழைக்கிறோம், அப்படின்னு சொல்றாப்ல. அத பார்த்துட்டு "டேய் வாய் வச்சுட்டு சும்மா இருடா, ஏன்டா அவர்ட்ட ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்க?" அப்படின்றாப்ல நம்ம அன்பு. அவரு என்ன சொல்றாருன்னா, "அப்படிலாம் இல்ல, அவர் நல்ல ஜாலி டைப்பா இருக்காரு. ஸோ அவர் மார்க்கெட்டிங்க்கு அந்த மாரி ஜாலியா இருந்தா தான் நிறைய இடத்துல ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ அவர வந்து விட்டுருங்க. அவர வந்து ஃப்ரீயாவே இருக்கட்டும்." அப்படிங்கிறாரு. ஸோ வேலை கன்ஃபார்ம் ஆயிருது. அந்த வேலைய பார்க்கறக்கு அவங்க வந்து ரெடி ஆகிக்கிறாங்க. அதே இடத்துல வந்து கண்மணி வந்து, "இங்க வந்தா சிரிக்கிறது இந்த மாரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. வேலையில மட்டும் கவனமா இருக்கணும். அந்த பாயிண்ட்ட நீங்க புரிஞ்சுக்கங்க." அப்படின்னு சொல்றாங்க அன்போட தம்பிகிட்ட. "ஓகே மேடம். நீங்க சொல்ற மாரி நான் கேட்டுக்கிறேன்." அப்படிங்கிறாரு. தன்னோட அண்ணிய பத்தி வந்து அவரு எந்த இடத்துலயும் வெளிய காட்டிக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு முன்னாடியே அன்புக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஜாமானம் எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு சோபாவா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும். "என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க?" அப்படின்னு கேட்குறாரு அன்பு. "டேய் என்னடா இப்படி பேசுற? நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் தேவைடா. இதெல்லாம் இருந்தா தானே நல்லாயிருக்கும். முழுக்குன்னு வீடு இருந்தா எப்புட்றா இருக்கும்? நம்ம எல்லாருமே வந்து அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்றா இது. இதுக்கு முன்னாடி நீ மட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட. இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம்ல." அப்படின்றாங்க. "அம்மா அதுக்கெல்லாம் பணம் எங்கேம்மா போறது? நம்மட்ட இப்ப பணம் இல்லையா?" அப்படிங்கிறாரு. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா விட்றா" அப்படிங்கிறாங்க அன்போட அம்மா. ஸோ அப்ப தான் அவர் வந்து கவனிச்சு பார்க்குறாரு. அம்மாவோட வளையலு, செயின் இதெல்லாம் வந்து காணாம போயிருக்கு. ஸோ புரிஞ்சுக்கிறாரு. ஒரு வேள இவங்க இந்த வேல பண்ணி வச்சிருக்காங்க, அப்படின்ற மாரி ஃபீல் பண்றாரு. "என்னம்மா நீங்க இதெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு நம்ம அந்த மாரி செய்யணுமா?" அப்படின்றாரு. "அப்படிலாம் எதுவும் நினைக்காதடா. ஏன் நீ சம்பாரிச்சு இதெல்லாம் திருப்பி தர மாட்டியா? இது ஒரு மேட்டரா கிடையாதுடா இதெல்லாம் விட்றா" அப்படின்றாங்க. ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சது. நைட்ல வந்து ரொம்ப ஹேப்பியா உட்காந்து சாப்பிடுறாங்க. மெயினா என்ன சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்போட அம்மா வந்து அன்புக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. தம்பி அவர் ஒய்ஃபுக்கும், ஒய்ஃபு அவர் தம்பிக்கும் ஊட்டி விடுறாங்க. இத எல்லாத்தையுமே வந்து தூரத்துலேருந்து வந்து கண்மணி பார்த்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆஹா! எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஏக்கம் இருக்கு. ஏன்னா, இவங்களும் அந்த குடும்பத்தில ஒரு ஆளா இருந்திருக்காங்க. ஸோ, அந்த ஃபீலிங் வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ வந்து கண்மணியோட ஃப்ரெண்ட் வந்து, "இந்த பார்த்தியா உன் மனசே சொல்லுது பாரு. என்ன அங்க பார்த்து அவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து இது பண்ற. ஆட்டோமேட்டிக்கா நீ போனா, உனக்கும் சேர்ந்து எல்லாமே ஷேர் பண்ண போறாங்க." அப்படிங்கிறாங்க. "ச்சே! ச்சே! நான் அப்படி சொல்லல. அன்பு இதுக்கு முன்னாடி தனியா வந்து கஷ்டப்பட்டாரு. இப்ப அவங்க ஃபேமிலியோட ஒத்துமையா சந்தோஷமா இருக்காரு. அத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். வேற ஒண்ணுமே இல்லடி. நீ பாட்டுக்கு ஏதாச்சும் மனசுல நெனச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காத." அப்படின்றாங்க. "இப்படியே சொல்லி உன்னைய நீ தேத்திக்க." அப்படின்றாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், வெண்ணிலா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்மணி இந்த கம்பெனில அதுவும் ஓனரா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி, அவங்க எடுக்க போற முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாரி தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.